இல்ல பிரதமர் மோடியின் வருகை வந்து ஒரு இதை வந்து உறுதியா ஆக்கியிருக்கு. அதாவது இதுவரைக்கும் அந்த என்டிஏ கூட்டணி எப்படி அமையுங்கிறத ஒரு இறுதி வடிவத்தை கொடுத்துருக்கு. அவர் வரலைன்னா இன்னமும் அந்த கடைசி நேரத்துல தினகரன் வருகையெல்லாம் டிலே ஆயிருக்கும். அவர் வருவாங்கிறதுக்காக எப்படியாவது தீவிர முயற்சி பண்ணி அதை வந்து உருவாக்கி கொண்டுட்டாங்க. ஒரு முழுமையை பெற்ற ஒரு கூட்டணியை வந்து மேடையில ஏற்றி காமிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய இது. மற்றபடி அவர் வந்து பேசும்போது ராமர்ல இருந்து ஆரம்பிச்சார். ஏன்னா மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில், அது மாதிரி அவருக்கு வந்து நினைவு பரிசே முருகன் வெள்ளி உருவம் பொறித்த சிலை கொடுத்தாங்க. அப்போ திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி அவங்களுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் அவர் தொட்டு காமிச்சு தான் ஆரம்பிச்சாரு. பத்து அது மட்டும் இல்லாம டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அது ஒன்று சொன்னார். அந்த மாதிரி வேகத்தை வளர்ச்சிக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். அது மெயினான இது. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் அவர் சொல்லிட்டு வர்றாரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அவங்க கவர்மெண்ட் இது நம்ம ரெண்டுமே தமிழ்நாட்டிலையும் சரி அங்கே மத்தியிலும் சரி ஒரே மாதிரி கவர்மெண்ட் இருக்கணுங்கிற ஒரு இதுதான். ஏன்னா மற்ற ஊர்களில் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டே இருக்கும், அதனால டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கு என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே தான் தலைமைங்கிறாங்கலாம் அவர் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு இது மெயினானது. இன்னொன்று இந்த மோடியினுடைய பொதுக்கூட்டம் தான் ஒரு முழுமை பெற்ற ஒரு கூட்டணி அமைச்சு ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை பெரிய அளவில் முன்னெடுத்த மாதிரி ஒரு இருக்கு முன்னெடுத்து. அதனால தான் கவுண்டவுன் நீ சொல்ற மாதிரி கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. ஏன்னா இனிமே அடுத்து இப்போ இன்னைக்கு சட்டசபை முடிச்சாச்சு. இனிமே திமுககாரங்களும் அவங்க பிரச்சாரத்தை இறங்குவாங்க. இன்னும் அவங்க கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஏன்னா ஏற்கனவே இருக்க கூட்டணி இன்டாக்டா இருந்தா கூட காங்கிரஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் குழப்பங்கள் அவங்க ஆளுக்கு ஆள் சொல்றதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதுல போக இப்போ இவரு தேமுதிகனுடைய வருவாங்களா, இங்க வருவாங்களா, அங்க போவாங்களா. ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு சேகர் பாபு பார்த்து பேசி அவங்க கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதாக சொல்றாங்க. தலைமைச் செயலகத்தில் சந்திப்பு நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு திமுக கூட்டணி முழுமே பெறலை. ஏற்கனவே இருந்த கூட்டணி புதுசா வந்த கட்சி எதுவுமே பெருசா வரல. இன்னும் கமல்ஹாசன் கட்சி மட்டும் தான் வந்திருக்கு. அதனால மற்ற கட்சிகள் வந்தால் அது ஒரு கடுமையான போட்டிக்கு இருக்கும். ரெண்டு விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அவரு இன்னும் அந்த ஜனநாயகன் சிபிஐ கோரிலேருந்து வெளியே வரல. அவங்க கட்சி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட எந்த கட்சியெல்லாம் போறதுன்னு இன்னும் தெளிவாகலை. அதனால முதல்ல ஒரு கூட்டணியை ஸ்டடி பண்ணி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காது மோடியுடைய பிரச்சாரம் தான். மெயினாக வந்து அந்த சார் சொன்ன மாதிரி ஒரு சிஎம்சி. ஏன்னா போன எலெக்ஷன்ல வந்து ஸ்டாலின் வந்து 3 சி சொன்னார். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் சொல்லி எடப்பாடி ஆட்சி மேலே சொல்லியிருந்தார் 21ல். அதை பிரச்சாரம் பண்ணார். இப்போ அதே மாதிரி அதுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி மோடி வந்து இந்த சிஎம்சியை கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி கரப்ஷன், மாஃபியா, கிரைம்ங்கிறலாம். ஏன்னா இதுக்கு ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னால தான் ஒரு கவர்னர் வந்து அந்த ஒரு 13 குற்றச்சாட்டுகளை வைத்தார். தமிழ்நாட்டில் என்னென்ன குறைகள் பிரச்சனை அதில் அந்த அடிப்படையில தான் மோடி வந்து நேற்று அதை பேசியிருக்காரு. அந்த தொட்டு காமிச்சு போயிருக்காரு. ஏன்னா அவர் டீட்டெயிலா புள்ளி விவரத்துக்கெல்லாம் போகல. அவரு பொறுத்தவரை அவர் வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கறத அந்த 3 லட்சம் கோடி பகிர்வு, நிதி பகிர்வு அந்த தான் சொல்லிட்டு போனாரு. இது போக இந்த இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ புதுசா ரயில் விடப்பட்டிருந்த அம்ரித் பாரத் ரயில் அந்த தான் 2 தான் வளர்ச்சி போனார். மற்றபடி அவர் வந்து பொதுவா இந்த வழக்கமாக இன்னொரு மேட்ரு வந்து அவர் வந்து வளர்ச்சி திட்டங்களை தான் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரோம். இவங்க வந்து இந்த இன்னொரு இது ஒன்று சொன்னார். அதாவது குடும்ப ஆட்சி, ஊழல், இந்த 2ம் சொன்னார். அது வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் பிரச்சாரத்தில் இடம்பெறும் வாசகங்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2021 சொன்னார், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொன்னார். ஏன்னா அதுக்கும் பிறகும் இந்த ஆட்சி தான் வந்திருக்கு. அது ஞாபகம் திமுக கூட்டணி தான் வந்திருக்கு இவர் சொல்லியும் அதுக்கு பிறகும். அதனால இந்த முறை அது எப்படி, ஏன்னா பார்லிமெண்ட்ல வேற மாதிரி மக்கள் சிந்திச்சிருக்கலாம். இங்க வந்து இப்போ வந்து மாநிலத்துக்கான தேர்தல் இருக்கும்போது இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த வகையில கவுண்டவுன் வந்து பிரச்சாரம் மோடி தான் முதல்ல முன்னெடுத்திருக்காருன்னு பார்க்கணும்.